ஹைடா பாய்ஸ். ஸோ மொத்தம் இப்போது 2 ட்ரேட் பிரேக் டவுன் பார்க்க போகிறோம். ஸோ எஸ்டர்டே எடுத்த என்கியூவில் நியூயார்க் செஷனில் எடுத்த ஒரு ட்ரேடும், இப்போ லண்டன் செஷனில் இப்போ எடுத்த ஒரு ட்ரேடும் பார்க்க போகிறோம். ஸோ டெய்லி சாட்டில் இருக்கும் இப்போ வித்தவுட் எனி வேஸ்டிங் டைம் லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ நமக்கு டே சாட்டில் பார்த்தீங்கன்னா தெர் இஸ் அன் எஸ்எம்டி ஆன் இன் திஸ் லோ வித் ஒய்எம், ஓகேவா? ஸோ தெர் இஸ் அன் எஸ்எம்டி ஆன் திஸ் லோ. இப்போது ஹவர்லி சாட் போயிடும். ஓகே, ஸோ மண்டே எப்படி இருந்துச்சுன்னா, மண்டே ஃபுல்லாகவே வந்து நான் என்ன ஆன்டிசிபேட் பண்ணேன்னா, செல்ஸ் தான் ஆன்டிசிபேட் பண்ணேன். எது வரையும்னா இந்த என் வாக் வரையும், ஓகேவா? ஏன்னா இது ஒரு க்ளீன் எல்ஆர் அப்படியே எல்ஆர் வச்சுக்கிட்டே போயிடுச்சு. ஸோ செல் ஆகும் அப்படின்னு ப்ரிடிக் பண்ணேன். பட் ஆனால் எனக்கு அன்னைக்கான என்ட்ரி கிரிட்டீரியா எதுவும் இல்லை. ஸோ நான் மண்டே எடுக்கலை. இதுதான் எஸ்டர்டே. ஓகே, எஸ்டர்டே 18 மார்க் முடியும். டேரெக்டாக டுடே ஓப்பன். ஓகே, எஸ்டர்டே டுடே ஓப்பன் இது, ஓகேவா? நேற்று எஸ்டர்டே ஃபுல்லாகவே மார்க்கெட் இஸ் இன்சைட் தி ரேஞ்ச். இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட் இருந்துச்சு. நீங்கள் தெளிவாக பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நான் என்ன ப்ரெடிக்ட் பண்ணேன்னா, இந்த ரேஞ்ச் லோ வந்து லண்டன் செஷனில் சூப் பண்ணிவிட்டு இங்கே போகும் அப்போ நான் ப்ரெடிக்ட் பண்ணேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி மார்க்கெட் இது வரையும் தான் வந்துச்சு. தெர் இஸ் அன் எஸ்எம்டி ஆன் இன் திஸ் லோ. இந்த லோ வரையும் தான் வந்துச்சு. ஸோ ஃபார்ம்ட் எஸ்எம்டி. ஸோ நான் என்ன என்னோட ட்ரேட் எடுத்தேன்னா, இந்த ஃபேர் வேல்யூ கேப் இன்கேஸ் இந்த ஃபேர் வேல்யூ கேப் இன்வெர்ஸ் ஆகிட்டால், சரியா, இந்த ஃபேர் வேல்யூ கேப் இன்வெர்ஸ் ஆகிட்டால் நம்ம வந்து புல்லிஷாக வந்து நம்ம இருப்போம். இந்த இதுதான் ஸ்விங் ஹை ஒன்று, இதுதான் ஃபஸ்ட்டு டே ஓல், இது செகண்ட், இதுதான் ப்ரீவியஸ் டே ஹை, ஓகேவா? ஸோ நான் வெயிட் பண்ணேன். நான் வெயிட் பண்ண மாதிரியே என்னாச்சுன்னா, மார்க்கெட் கரெக்டாக 9 o'clock ஓப்பன். 8 o'clockலேயே எனக்கு என்ட்ரி இருந்துச்சு. எப்படின்னா, நான் ஃபஸ்ட்டே அங்கே ஒரு சின்ன என்ட்ரி எடுத்துகிட்டு நான் என்னோடய ட்ரேடை ஃபஸ்ட்டே க்ளோஸ் பண்ணிக்கிட்டேன். எங்கே தெரியுமா? வெயிட் பண்ண காமிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல இதுதான் லண்டன் ஹைஸ், இதுதான் லண்டன் ஹைஸ், ஓகே. ஸோ நான் ஃபஸ்ட் என்ட்ரி இங்கே எடுத்திருந்தேன். ஸோ தேர் இஸ் அன் எஸ்எம்டி ஆன் இன் திஸ் லோ வித் ஒய்எம், ஐ திங்க். ஓகே, இது ஒரு எஸ்எம்டி, இங்கே நீட் பேசும், ஓகேவா? ஸோ இது ஒரு எஸ்எம்டினா இது ஒரு சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் டெலிவரி. நான் என்ட்ரி போனது வந்து ஆஃப்டர் திஸ் ஸ்மால் ஃபேர்வெல் கேப் கெட் இன்வெர்ஸ், ஓகேவா? இந்த ஃபேர்வெல் கேப் கெட் இன்வெர்ஸ் ஆன பிறகு நான் என்னோட என்ட்ரி போட்டுட்டேன். ஸோ இங்கேயே நான் என்ட்ரி போயிட்டேன். ஸ்டாப்ஸ் இந்த ஸ்விங் ரோல வச்சுட்டேன். ஸோ எனக்கு தெரியும் க்ளீனாக வந்து பயாஸ் வந்து புல்லிஷ்னா இது. இங்கேருந்து நீங்கள் இதுவரையும் நீங்கள் ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, கீழே வந்து இது டிஸ்கவுண்ட் இருக்குது. ஸோ டிஸ்கவுண்டில் இருக்க ஒரு ஸ்விங்கோட எஸ்எம்டி கொடுத்தோன்னே நான் வந்து சரி ஓகே மார்க்கெட் மேலே போய் லண்டன் ஹைஸ் தான் எடுக்கும் அப்படின்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி 9:30 ஓப்பன் ஆனிச்சு. 9:30 ஓப்பன்லேயே டிபி அடிச்சிருச்சு. ஸோ அதோடு நான் வெளில வந்துட்டேன். அதோட வெளில வந்துட்டு நான் ஒரு ½ an hour ஒரு 15 minutes அந்த லாக்கில் 15 minutes லாக் போட்டு வச்சுட்டேன். ஸோ கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம எதுவும் பண்ண வேணாம், வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு. ஸோ ஆஸ் யூஷுவல் நான் எப்போவுமே 10 o'clock போய் வச்சுட்டு தான் ட்ரேட் பண்ணேன். ஸோ நான் அதுக்காக வெயிட் பண்ணேன், சரி என்ன நடக்குது அப்படி பார்க்கலான்ட்டு. ஸோ இப்போ என்ன நடந்துச்சுன்னா, ஹவலியில் போய் காட்டுறேன். ஓகே, நமக்கு 9:30 ஓப்பன் ஆகி 9 o'clock ஓப்பன் ஆகி இட் ஃபார்ம் சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் டெலிவரி இன் ஹவர்லி, சரியா? 10 o'clock ஓப்பன் ஆகி இட்ஸ் ரீட்ரேஸ்டு டு திஸ் சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் டெலிவரி அண்ட் ஃபார்ம்டு ஃபேர் வேல்யூ கேப் ஆன் ஹவர்லி. சரி, நமக்கு இதில் என்ட்ரி கிடைக்கல. நமக்கு வந்து அடுத்த பிளான் என்னென்னா, நமக்கு இந்த ஃபேர் வேல்யூ கேப்பில் வந்துட்டால் நம்மளோட டிஓயில் இதுதான், இதுவரை நம்ம வந்து ஒரு பை போகலாம் அப்படின்ட்டு நான் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அதை காட்டுறேன். நான் 3 minutesல அந்த என்ட்ரி, இது நான் எடுக்கலை, இது என்னோடய ஃப்ரெண்டு, என் டிஸ்கார்ட் ஃப்ரெண்டுக்கிட்ட நான் சஜஸ்ட் பண்ணியிருந்தேன் எடுக்க சொல்லி. ஸோ அவர் எடுத்து இது வந்து ஃபுல் டிபி அதை எடுத்திருந்தார். ஸோ தட் இஸ் அன் எஸ்எம்டி ஆன் இன் திஸ் லோ, ஓகே. இங்கே ஒரு எஸ்எம்டி, இந்த ஃபேர் வேல்யூ கேப் இன்வெர்ஸ் ஆகிற வரையும் வெயிட். இது இன்வெர்ஸ் ஆன பிறகு ரீட்ரேஸ்மெண்ட்டில் இங்கே லிமிட் போட்டாச்சு, ஸ்டாப்ஸ் இங்கே வச்சாச்சு 40 பாயிண்ட். அழகாக க்ளீன் 2R ப்ளஸ் நைட். இது ஒரு ட்ரேட் முடிஞ்சா. நான் ஒரு ட்ரேட் ஃபஸ்ட்டு எடுத்துட்டேன். ஸோ நான் அதுக்கப்புறம் நான் எடுக்கலை, முடிஞ்சிடுச்சு. இப்போ லண்டன் செஷனில் எடுத்த ட்ரேடை காமிக்கிறேன். ஹவர்லி ஸ்விட்ச் பண்ணிட்டீங்கன்னா மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் டே இந்த ஸ்விங் பாயிண்ட் எடுத்ததுலேருந்து ஓர ரிஜெக்ஷன் அதிகமாகிடுச்சு. ஸோ நான் என்ன ப்ரெடிக்ட் பண்ணேன், நான் இப்போ தான் வந்தேன், நான் காலையில் வெளில போயிட்டேன். ஸோ வந்து பார்த்த உடனே இந்த ஃபேர் வேல்யூ கேப்பில் மார்க்கெட் வந்து நல்ல ஒரு ரிஜெக்ஷன் கிடச்சிது.
and there is another SMT on in this swing low. சரி அப்படின்ட்டு 5 minutes யூஸ் பண்ணிக்கிட்டு இந்த ஃபேரோலி கேப் இன்வெர்ஸ் ஆகுதா, ஆனால் நம்ம என்ட்ரி போகலாம் அப்படின்னு வெயிட் பண்ணேன். இது இந்த ஃபேரோலி கேப் அப்படி கணக்கு பண்ணி பார்த்தாலும் என்னோட எஸ் என்ட்ரி இங்கன்னா எனக்கு ஆர்ஆர் வராது. சரியா, சரி நான் ப்ரிடிக்ட் பண்ண மாதிரி எனக்கு 2 ஹவர்லாம் வந்திருக்காது. இவ்வளோ தூரம் நான் வெயிட்டும் பண்ணியிருக்க மாட்டேன், எனக்கு 2 ஹவர் அடிச்சிருக்காது. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, சரி என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போன்னு வெயிட் பண்ணேன். எனக்கு ஏற்ற மாதிரியே இங்கே க்ளோஸ் பண்ணிட்டு இவ்வளோ தூரம் வந்தான். நான் இங்கே என்ட்ரானேன். ஸ்டாப்ஸ் ஆன் திஸ் ஹை. சாரி, இதை வச்சுட்டேன்னா நான் கரெக்டாக அதை மீன் த்ரெஷ் சொல்லிட்டு என்ட்ரான ஸ்டாப்ஸ் ஆன் திஸ் ஹை. கரெக்டாக இங்கே ஸ்விங் ஆகி தான் வேலை முடிஞ்சு 2 ஹவர் க்ளீன் 2 ஹவர் அடித்தது, கடையை சத்து வெளில வந்துட்டேன். ஸோ இது வந்து எப்போவுமே நடக்குமாங்கிறது எனக்கு தெரியல. இவ்வளோ பெரிய ரீட்ரேஸ்மெண்ட்லாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இவ்வளோ தூரம் ரீட்ரேஸ் ஆகி இவ்வளோ ரிஜெக்ஷன் நான் டக்குன்னு ரீட்ரேஸ் ஆகும்போது அந்த மீன் த்ரெஷ் சொல்லிட்டு ஃபேர்வலி எப்போ மீன் த்ரெஷ் சொல்லிட்டு என்ட்ரு ஆகிட்டேன். ஸோ இதுதான் எஸ்டர்டே 2 ட்ரேட். இப்போ ட்ரேடோட ட்ரேட் பிரேக் டவுன். ஹோப் யூ கைஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஒய் ஐ டுக் திஸ் ட்ரேட். அண்ட் ஒன் மோர் திங், ஸோ வி ஹவ் ஓப்பன்ட் ஃப்ரீ trading Discord for the traders who doesn't have the active community to trade. So if you guys are interested, you can join for free. Link should be on the description. Okay, அந்த டிஸ்கார்டில் நாங்கள் வந்து எந்த கோர்ஸ் அந்த மாதிரிலாம் செல் பண்ண எதுவுமே கிடையாது. சாயங்காலம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே நாங்கள் கம்யூனிட்டி மெம்பர்ஸ்குள்ளே லைவ் போவோம். எங்கள் லைவ்லேயே என்ட்ரி எடுக்கிறது எல்லாமே எடுக்கும். ஸோ நான் இஃப் யூ கைஸ் ஆர் இன்ட்ரெஸ்டட் யூ கேன் ஜாயின். ஓகே, டிஸ்கிரிப்ஷனில் இல்லைனா என்னோட இன்ஸ்டாகிராம் பயோவில் இருக்கும் இந்த டிஸ்கார்டோட லிங்க். ஸோ இஃப் யூ வாண்ட் டு ஜாயின் யூ கேன். ஓகே, ஸோ hope you guys understand why I took this trade. So see you guys on next video. Okay, bye.